மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இந்த 7ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்த்தோம். என்ன சொல்றாங்கன்னா, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி, நான் சொல்லுகிறேன்னா என் சுயமாய் சொல்ற வார்த்தையின்படி செய்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற அதன்படி செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா அவர் சொல்ற வார்த்தையின்படி செய்தா அதுல ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற வார்த்தையின்படி கேட்டு அவன்படி நடக்க வேண்டும். ஏசப்பா என்ன சொல்றாரோ அதன்படி நாம் நடக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். உங்களுக்கு நல்லா தெரியும், திராட்சை ரசம் குறையப்பட்டு போச்சு. என்ன குறைப்பட்டுச்சு? திராட்சை ரசம் குறையப்பட்டு போச்சு. அங்கே கல்யாணம், அதுக்கு முழு பொறுப்பு யாரு? கல்யாண வீட்டுக்கார தான் முழு பொறுப்பு. காலி ஆச்சுன்னா அவங்க தான் என்ன பண்ணோம்? ஆர்டர் பண்ணுறாங்களோ இல்லை என்ன ஆள் வச்சு செய்கிறாங்களோ எல்லாம் யார் தான் பண்ணோம்? அவங்க தான் பண்ணோம். அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்குது. இப்போ நம்ம ஒரு கிஃப்ட் நம்ம எப்படி போயிருக்கிறோம்? நம்ம ஒரு விசாரிப்புக்காராக போயிருக்கிறோம். நம்ம அழைத்திருக்கிறோம், ஆனால் போயிருக்கிறோம். ஆனால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்ன ஒரு சம்பவம் நடக்குன்னா, அங்கே திராட்சை ரசம் குறைப்பட்டு ஒன்று யாருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட வந்து ரிப்போர்ட். யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. எதுனாடா கல்யாண வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாங்க? நம்மக்கிட்ட சோறு பத்தலன்னு சொன்னா என்ன சொல்லணும்பா? ஏன்பா கல்யாண வீட்டுக்காரர் போய் இப்போ கேளுப்பா, நானே சாப்பிட்றதுக்கு வந்துக்கிறேன், எனக்கே ஒரு பீஸ் கூட வரல, என்ன வந்து கேட்குறேன், கல்யாண வீட்டுக்காரர் போய் கேளுப்பா. ஆனால் அங்கே என்ன பண்ணாங்க? ஏசப்பா வந்திருக்கிறான்னு அவங்க ஏசப்பா அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாராம். அப்போ அவர்கிட்ட போய் சொல்றாங்க திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்படின் போது அவர் என்ன சொல்றாரு? குறைவுபட்டதுன்னா அவர் ஒரு சொன்னாராம், நான் கொஞ்ச நேரம் நான் சொல்றபடி நீங்க என்ன பண்ண கேட்கணும். இப்போ என்ன கம்பெனி விட்டு குறைவுபட்டதுன்னு அவர் சொல்றாரு. இப்போ ஒரு கச்சாடைகள், அங்கே 7 கச்சாடைகள் வச்சிருந்தாங்க. எத்தனை கச்சாடைகள்? 7 கச்சாடைகள். நம்மளுக்கு எல்லாம் நல்லா அப்போதுலேருந்து ஆதிலிருந்து நம்ம கதையை கேட்டுப்போம். 7 கச்சாடைகள். அது எதற்காக வச்சிருப்பாங்கன்னா, யூதருடைய முறைமைப்படி ஒவ்வொரு கையை காலம் அலம்பிட்டு தான் உள்ளே வரணும். நீ எங்கே யூதருடைய பராமரியம் என்னன்னா, நீ எங்கே போய் வந்தாலும் கை, இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க முண்டு சொல்லிட்டுங்க, எங்கே போய் வந்தோம்னா நேரம் எங்கே போயிடுவாங்க? கை கால் அலம்பி, கை கால் வெளியவே கை காலெல்லாம் அனுப்பி வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டு உள்ளே வருவாங்க. அவங்க ஏகப்பட்ட சாங்கியம் பார்ப்பாங்க. யூதர் கூட அப்படிதாங்க, சாங்கியக்காரங்க. யூத ஜனங்கள்லாம் சொம்புங்களை கழுவாங்களையும் கிண்ணங்களை கழுவாங்களையும் எல்லாத்தையும் கழுவு உக்காந்துப்பாங்க. என்ன தீட்டு வந்துட்டான்? என்னதான் தீட்டு? அதுல இல்லையா தீட்டு? உள்ளுக்குதியா தீட்டு? மனசுல இருக்கிறதையா தீட்டு? இவன் நினைச்சுக்கிறான் சாமான் தீட்டு மனுஷன். அது இல்ல, உள்ளத்துக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டு படுத்தோம். உள்ளத்துக்குள்ள எல்லாம் குறும்பு பூச்சிருப்பு எல்லாம் வச்சிருந்து வெளி மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்து உங்ககிட்ட என்ன நினைப்பீங்க? நல்லா பிறந்தது தான் நினைப்பீங்க. ஆனா உள்ளுக்கு உங்களுக்கு தெரியாது. என்னது விருதுகள்லாம் நல்லா ஒயிட் ஆனவங்க நல்லா பக்தியா இருப்பாங்க. அப்படி நடிக்காதீங்க. உள்ள எவ்வளவு இருக்குதுன்னு ஆர்டருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதுதான் ஏசப்பா மனுஷனும் முகத்தை பார்க்கணும். ஆண்டவர் என்னத்தை பார்க்கறாரு? ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால ஏமாந்துடாதீங்க, இருதயத்தை பாருங்க. அது மாதிரிதான் தேவன் இருதயத்தை பார்த்து பேசுகிறவர். குறைப்பட்டு போது சொன்னாராம், 6 கச்சாடுல தண்ணி நிரப்ப. தண்ணி எதுக்காக வச்சிருப்பான்னு சொன்ன? அவங்க கை கால் அலம்பிக்கணும், எங்க வரணும்? அதுக்காக தான் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதம் செய்வாரு. இந்த 6 கச்சாடி இருக்குது பாரு, அந்த கச்சாடி என்ன நிரப்புங்க? தண்ணீர் நிரப்புங்க. தண்ணீர். உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா தண்ணி நிரப்பி என்ன பண்ண போறாரு தெரியல இந்த ஆண்டவரு. தண்ணி நிரப்பி என்னங்க பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க நினைச்சுக்கிறாங்க தண்ணீர் நிறச்சிட்டாங்க. தண்ணீர் மூத்தின உடனே இப்ப சொல்றாங்க எது போய் கொடுங்க எல்லாம் இருக்குங்க. இவங்க யோசிச்சுட்டு போனாங்கன்னா இவருக்கு என்ன ஆயிட்டு தண்ணி ஊத்த சொன்னாரு, ஊத்திட்டேன் காடியில. மறுபடியும் அடியே கொம்பை ஊத்த சொன்னாரு. என்னடா இவரு என்னதான் பண்ண போறா தெரியல. கொம்பை ஊத்திட்டு சொல்றான், ஐயோ ஐயோ இந்த ரசத்தை எவ்வளவு நேரம். அப்ப அவர் எத்தனாவது பந்தி உட்காந்துக்கிறாரு? லாஸ்ட் பந்தி, 2வது பந்தி. ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறாரு அவரு. சாப்பிட்டதுனால தான் முதல் ரசம் எப்படி தெரிஞ்சுக்குது, 2வது ரசம் எப்படி தெரிஞ்சுக்குது. ஓஹோ, அப்படியா? சில பேர் சொல்லுவாங்க படைக்கு பிந்தி ஊன்றாங்க. முதல் போய் பந்தில உட்காந்துரு, அப்புறம் கிடைக்காது. ஆனா அங்க பாருங்க
அது அழகு இயேசப்போடைய வார்த்தை. அதுதான் சொல்றேன், நான் சொல்ற வார்த்தையின்படி. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஆகியால் நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறோம். யாரு? ஆமென். இன்னைக்கு வார்த்தைகளை கேட்கறாங்க, சர்ச்சுக்கு போன நேரத்தை கேட்கறாங்க, உபதேசத்தை கேட்கறாங்க. ஆனா அது வச்சு நடக்கிறவங்க யாரு? கத்தி கத்தி பிரசங்கிக்கு பாடுறாங்க. உபதேசாரு, கேட்டகிஸ்ட், அப்புறம் பாஸ்ட், அப்புறமா சுவிசேஷம் எல்லாம் கத்தி கத்தி பண்றாங்க. நீங்க பாவம் செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, அக்கறை அங்க வந்து ஆமென் அல்லேலூயா ஆளே இல்லையான்னு ஆயிடுவாங்க. எங்க வெளியில அந்த பிரசங்கம் சர்ச்சு வரையில் தான், சர்ச்சு வெளியில தான் ஹோன் இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா ஒரே குஷியா இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தா பழைய கரடி, பழைய குருடி, பழைய குருடியா, பழைய கரடின்ட்டா, பழைய குருடி அவங்க பாட்டு அவங்க தான் இருப்பாங்க. ஆனா சொன்ன வார்த்தைப்படி செய்யறதுங்க, கேட்கறதுன்னா கேட்கறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, கேட்பாங்க, இந்த காதல் கேட்டு இந்த காட்டுல விட்டுருக்கா ஓட்டி வச்சுக்கிறாரு. நம்ம டைலாக் அடிப்போம், இந்த காதல் கேட்டு இந்த காதல் விட்டு, ஒரு காதல் கேட்டு ஒரு காதல் விட்டு அவன் சொல்றது சொன்னதான் கிடைப்போம். அதுக்கு வரல ஆண்டவர். நான் சொல்லிய வார்த்தைப்படி கேட்டு ஏசப்பா என்ன சொல்ற அதன்படி கேட்கணுமா, அதன்படி கேட்டு இவைபடி செய்கிறோம். எவனோ அந்த வார்த்தைப்படி செய்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைப்படி செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு செய்ய கூடாது. அவர் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தைப்படி செய்கிறவன் எப்படி இருப்பானா? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். இந்த பக்கம் ஓட வரும் தண்ணி போனா ஓட போய் ஓட வரும் கட்டுவேன், கட்ட மாட்டேன். அந்த இடத்துல தான் நான் நிலம் வாங்குவேன், அப்படின்னு வாங்குவேன். ஐயோ அந்த நிலம் எனக்கு வேணாப்பா, வீட்டு மணி அது வேணாம் வேணாம் வேணாம். ஏன் என்ன போகுது இந்த பக்கம் தண்ணி போகுது ஓட போகுது, இல்லை அச்சுன்னு போடுவோம் ஓட்டை கட்டிக்கிட்டு. அது மாதிரி யாரில் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. அவன் எப்படி இருப்பானா? கண்மலையின் மேல், கண்மலைனா அது ஒரு உயர்ந்த இடம். தண்ணி வந்தாலும் ஒன்றாவது, மழை பெய்ஞ்சாலும் ஒன்றாவது. ஹைட்டா வச்சுட்டு போன மழை வந்து தேங்கினா கூட கீழே தான் போவோம், வீட்டுக்கு ஒரு சேதமாகாது. கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். அப்போ புத்தி உள்ள மனுஷன், அல்லேலூயா, புத்தி உள்ள மனுஷன் எப்படி இருப்பானா? கர்த்தர் என்ன சொல்றோ அதுபடி நடப்பான். ஆமென். கர்த்தர் வேத வசனம் என்ன சொல்றோ அதுபடி தன் வாழ்க்கை அர்ப்பணிப்பான். அவன் தான் யாரு? புத்தியுள்ள மனுஷன். புத்தியுள்ள மனுஷன். அப்போ ஏசப்போடைய வசனத்துப்படி கேட்கறவன் தான் புத்தியுள்ள வசனம், புத்தியுள்ள மனிதன். வசனப்படி கேட்காதவன் புத்தி கெட்டவன். அல்லேலூயா. வேதம் சொல்றது, மதிகேடன் தன் வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறான். மதிகேடன் தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறான். உணர்வுள்ளவன் தேவன் உண்டோ என்று பார்க்க மனுபுத்திரர் பல்லவத்திலிருந்து பூமிக்கு கண்ணோக்கி பார்க்கிறார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அவன் கிரியின்படி அவன் நடந்து கொண்டு இருக்கிறான். பாவத்தை விட மாட்டேங்கிறான், அக்கிரமத்தை விட மாட்டேங்கிறான், அநியாயத்தை விட மாட்டேங்கிறான். ஆனா புஸ்தகத்தை மட்டும் கேட்கறான். என்னத்துக்காக? புஸ்தகத்தை மட்டும் நல்லா கேட்கறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா இது மாற மாட்டேங்குதுங்க. சர்ச்சில் நல்லா குடிக்காத பிரதர், ஆன்ஸ் போடாதீங்க, ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க. ஓகே, சர்ச்சு வெளினா அது பிரசங்கம். வீட்டுக்கு வந்தா மச்சான் போலாமா? ஒன்னும் இல்லையடா. இவன் கேட்கறான், ஒன்னும் இல்லையடா. என்னடா வேணும்? பைபிள் என்னடா கேட்ட? சர்ச்சில் ஒரு கட்டிங்கடா. கட்டிங் போயிட வேண்டியதான். அல்லேலூயா. கட்டிங், அந்த கட்டிங் எல்லாம் இங்க முடியாது இல்லையா? அவருடைய வார்த்தைப்படி செய்தா கட்டிங் இருக்காது. உன்னை கட் பண்ணுவாரு ஆண்டவர். அவருடைய வருகையில என்ன பண்ணுவார்? உன்னை கட் பண்ணிட்டு அவர் யாரு தம்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மட்டும் தூக்கி கொடுவார். அன்னைக்கு நீ போய் ஆண்டவர் அது மேல இருக்கும் அந்த வசனம் கூட. அந்நாளில் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்தினால் தீர்க்கமே பிசாசுமே நான் ஏசப்பண்ண உங்களை அறியன்றார். ஒரே ஆமென். இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்றாங்க அவங்க. ஒரே வார்த்தை, யாரா? அரியன். உங்களை அறியன்பா. எப்படி இருக்குமா? எங்களை பார்க்குறீங்க, நாங்கள் வந்து மாதம் உங்களுக்கு ஜபம் பண்ணிட்டு போகிறேன். போய் பார்த்தா பரவத்தில் எங்களை நீங்கள் பார்க்கவே முடியல. என்னடா கைவிடப்பட்டுக்கிறாங்க. என்னடா இது? அங்கே வந்து இவங்க என்ன பண்ணாங்க? பொய் சொல்லிட்டு வந்தாங்க. பொய் சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து லாஸ்ட் இவங்க என்ன பண்ணோம் காணும். அப்போ நாங்கள் வந்து சொல்லுவோம், ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் தான் ஜபம் பண்ணோம். ஆண்டவர் அப்பா நான் உன்னை பார்க்கல போடாண்டுவார். நீ ஜபம் பண்ணா கூட அது மாதிரி நடக்கலடா. நீ பிரசங்கம் பண்ணியா அது மாதிரி நடக்கலை. அது மாதிரி இருக்கக்கூடாது. அவன் சொல்லிய வசனத்தின்படி கேட்கிற எவனோ அவன் எப்படி இருப்பான்? கண்மலை மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷன். அல்லேலூயா. புத்தி இருக்கணும்பா. எண்ணத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதி? புத்தியை சம்பாதி. உலகத்துல ஓடுறான், ஆஸ்தி சம்பாதிக்கணும், ஆஸ்தி சம்பாதிக்கணும் ஓடுறான். ஆனா எங்க போறான்? நான் எல்லாரும் பொத்தல் பை. எங்க போறான்? பொத்தல் பை. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நிக்கல ஓட்டாண்டி ஆகிறான்.
என்ன ஆகுறான்? ஓட்டாண்டே ஆகலாம். எப்படி நிற்கும்? ஆண்டவருக்கு பயந்தவருடைய வழியில் நடந்தா தானே நிற்கும். அப்போ தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு சகலமும் வாசகமா தான் இருக்கும். அவர் வார்த்தைப்படி செய்கிற பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்காக தான் கத்த செய்வார். உன்னை எப்படி நிறுத்து வரும்னா, புத்தியுள்ள மனுஷன் எல்லாரும் பார்க்கும்போது அப்பா நல்லா புத்தியா போய்க்கிறான் அந்த பிள்ளை. எப்படி சொல்லுவாங்க? புத்தியாகிற அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்தா மருமக எப்படிங்கிறா? புத்தியாகிறப்ப எல்லாரும் கட்டி காப்பாத்துறப்பா. அந்த பிள்ளை நல்லா வேலைக்கு போயிருப்பா. ஏதோ கொஞ்சம் சம்பாத்தோட புத்தியா செய்யறாங்கப்பா. அதுதான் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ நம்மள புத்தியுள்ள பிள்ளைகளா ஏசப்பா மாற்றுவாங்க. உங்களுக்கு நல்லா அப்படியே ஜெனரலா சொல்ற மாதிரி இவர் யார் இருந்தாரு? தாவீது இருந்தார். அவர் ஒரு புத்திமான். அவன் போகிற இடத்தெல்லாம் புத்திமானா யுத்தத்தை வாய்க்க பண்ணுவான் கர்த்தர். அந்த எதிரிக்கிட்ட அவன் எப்படி சண்டை போன எல்லாம் புத்தி யுக்தி எல்லாம் அவனுக்கு கிடைச்சது. அதே மாதிரி அவனோட பிள்ளையாக யாரு? சாலமோன். அவனுக்கு அநேக ஞானத்தை கத்து கொடுத்துட்டான். உலகத்திலே இல்லாத ஞானம் யாருக்குன்னா சாலமோன் தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. சாலமோன் தான் உலகத்துல சிறந்த ஞானம் உள்ளவன். அவனை போல இதுவரையும் ஒருத்தனை இல்லை. அவனை போல இதுவரையும் யாருமே இல்லை. இன்னைக்கு என்னென்னத்தையும் கண்டுபிடிக்கிறான். அது பெரிய விஷயமே இல்லை. ஆனா ஆண்டவரை தேட இருக்கிறான். உலகத்தெல்லாம் கண்டுதான் பிடிக்கிறான். என்ன நிலாக்க போறோன்றான், சூரியனுக்கு போகன்றான், என்னத்தையும் கண்டுபிடிக்கணும். போய் அங்கே பிளாட் போட்டான். தெரியுமா உங்களுக்கு? நிலால போய் பிளாட் போட்டுக்கிறான். பல மில்லியன் கணக்கான், கோடி கணக்கான். எங்க இந்த உலகத்துல நம்ம தப்பிச்சு அங்க போடலான்னு பார்க்கலாம். அங்க போக முடியாதப்பா. தேவன் வாழ்த்து கொடுத்து இந்த பூமி மட்டும்தான் இங்க தான் உன்னால வாழ முடியும். ஆனா தான் அங்க சொல்றாங்க காத்து இல்ல, காத்து இல்லையா? என்ன இல்லையா? காத்து இல்லையா? உன்னை காத்து ஒரே நிமிஷம் அப்படி பிடிச்சா அந்த காத்து நம்மளால போட்டு போட்டு உயிர்ந்து போடுவோம். ஒரு செகண்ட் இந்த காத்து ஏசப்பா புஷ்டான்னு வச்சுக்கோ. என்னங்க அவன் நம்மலாம் போயிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் பிடிச்சி நிறுத்து பாருங்க முடியாது. ஏசப்பா வந்து அவருக்கு பாம்பே தேவையில்லை. இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அவர் என்ன தேவையில்ல? பாம்பு தேவையில்லை. அப்புறமா ரசாயன பொருள் எதுவுமே தேவையில்லை. இந்த காத்து மட்டும் புடிச்சுக்கலான்னு வச்சுக்கோ. அவன் அங்கங்க உயிர்ந்து கிடக்க வேண்டியதான். அவ்வளோ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். இன்னைக்கு பல கோடி பல மில்லியன் செலவு பண்றான் உலகத்தை அழிக்கிறதுக்கு. ரஷ்யாக்காரன் போட்டு நேரம் இன்னும் குண்டு 2 குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆயிடுச்சுங்களா? 3 வருஷம் உக்ரைன் பாவம் எவ்வளோ போட்டுங்கிறான். அவன் ஜனங்க ஆட்கள் எவ்வளோ அழிஞ்சுக்கிறாங்க. அவன் பல கோடி செலவு பண்ணுங்கிறான். அந்த இடத்துல அழிச்சுங்க. நம்ம ஆளுங்கிறான் பாரு. யாரு நம்ம ஆளுங்க? நம்பாளுங்க இஸ்ரேலுக்காரன் நம்பாளு. அவன் என்ன காசா பட்டன போட்டு அச்சுங்கிறான். அதை பார்க்கும்போது சில டைம் மனசே ஒன்று போத குழந்தைங்கள்லாம் அடுத்து பார்த்தா நம்மளுக்கு மனசு உடைஞ்சு அவனும் நிறுத்த மாட்டேங்கிறான். மனுஷருக்கு இறக்க குழம்பே இல்லாமல் போச்சு. இப்படி அச்சுங்களாம். ஆனால் ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பிடி கையை பிச்சாட்டு வச்சு காத்தெல்லாம் இருப்பான். அப்போ ஞானம் அளவில்லாமல் கொடுத்துட்டாரு. ஆனா அவர் சொன்ன வாட்டுப்படி செயல்களுக்கு தான் என்ன கொடுப்பாரு? புத்தி ஞானம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 1:2 வசனம். நீதிமொழி 1:2 இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமான்களை உணர்ந்து. அல்லேலூயா. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து. அல்லேலூயா. நம்மளுக்கு புத்தி கொடுப்பாரு. அதை உணரக்கூடிய புத்தி, அதான் இவைகளால் ஞானமும் அடைந்து பேரையும் அறிந்து புத்திமானையும் உணர்ந்து. இங்க இன்னொரு வசனம் 7ஆம் வசனம் நான் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுறதுனால ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு யார் யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்னத்தை கொடுப்பாரு? ஞானத்தை கொடுப்பாரு, புத்தியை கொடுப்பாரு. அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தைப்படி செயல்களுக்கு தான் என்னத்தை கொடுப்பாரு? ஞானத்தையும் புத்தி கொடுக்கும். என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுதலே. கர்த்தருக்கு பயந்தா போதும். என்ன கொடுப்பாரு? ஞானத்தை கொடுப்பாரு. ஞானத்தின் ஆரம்பமும். ஆனா மூடர் வந்து அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க. மூடர் போதகத்தை அசட்டப்பட. அதுதான் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தைப்படி கேட்டாதான் உங்களுக்கு ஞானம் வரும்.
அசட்டை பண்ணவனுக்கு என்ன வராது? ஞானம் வராது. ஞானம் வராது. அப்போ அவர் சொன்ன வார்த்தைப்படி நான் சொல்லுமானால் நம்ம எப்படி இருப்போம்? கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்போம். ஏன்னா அவர் சொல்ற வேத வசனங்கள் நம்ம எப்படி தெளிவுள்ளவனாய் மாற்றும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார், விவேகத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், ஆற்றல் கொடுக்கிறார், எல்லாவற்றையும் செய்யும்படியான பலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்க தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேறு வசனத்தை கேளுங்கள், அதன்படி நடங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கூட்டி கொடுப்பார். கர்த்தர் வசனம்